தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 27/2/2016 சனிக்கிழமை சித்திரை நட்சத்திரம் மாலை 4:49 வரை, பிறகு சுவாதி நட்சத்திரம். இன்றைக்கு ஒரு மறக்க முடியாத நாள். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பேரேட்டில் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டிய நாள் என்ன என்று சொன்னால், சனியும் செவ்வாயும் இன்று ஒன்று கூடுகின்றது. எனவே மிக 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 விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டிய நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இன்று மட்டுமல்ல, இன்றிலிருந்து 27/2/2016 முதல் 10/9/2016 வரை விருச்சிக ராசிக்குள்ளே இந்த இரண்டு கிரகங்களும் இணைந்திருக்கின்றன. இத்தனை நாட்கள் இணைந்திருக்கின்ற பொழுது இயற்கை சீற்றங்களால் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படலாம். பொதுவாக செவ்வாய் என்பதாக நிலத்துக்கு அதிபதி செவ்வாய். நில அதிர்வுகள், நிலத்தால் ஆபத்து, கட்டிடங்களால் பாதிப்புகள் எல்லாம் கூட ஏற்படலாம். அது மட்டுமல்ல, இந்த பூமிகள் கூட விரிசல் அடையலாம். நெருப்பாலும் சில தொல்லைகளை சந்திக்க நேரிடும். அது மட்டுமல்ல, வாகன விபத்துக்களும் சனியோடு இணைந்திருப்பதால் வாகனங்களில் செல்லும் பொழுதும் கவனம் தேவை. பொதுவாக இப்படியெல்லாம் நடக்காமல் நல்லதே நமக்கு நடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும் என்று ஒவ்வொரு நாளும் உரு ஏறுகிற விதத்திலே தந்தி தொலைக்காட்சியிலே நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அப்படி உங்கள் இல்லத்திலும் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் ஆங்காங்கே கூட்டு பிரார்த்தனைகளை வைத்துக் கொள்ளுங்கள். அங்காரகனும் செவ்வாயும் அமைதியை கொடுக்க வேண்டும், ஆனந்த வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று ஆலயங்களில் கூட்டு பிரார்த்தனைகளை மேற்கொள்ளுங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் கூட்டு பிரார்த்தனைகளை மேற்கொள்ளலாம். இருந்தாலும் நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் ஆகிய மூன்றுக்கும் உரிய பஞ்சபூத ஸ்தலங்களிலும் கூட்டு பிரார்த்தனைகளை மேற்கொள்வது நல்லது. இல்லையே நீங்கள் தனிப்பட்ட முறையில் அந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்து வரலாம். உங்கள் ஊர்களிலே நீங்கள் செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை ஆலயங்களுக்கு சென்று இயற்கை சீற்றங்களிலிருந்து விடுபடவும் இனிய வாழ்க்கை அமையவும் நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அங்காரகனும் சனியும் சேர்கின்ற பொழுது மேஷராசிக்கு அஷ்டமத்திலே சனி செவ்வாய் சேர்க்கை, ரிஷபராசிக்கோ கண்டகச்சனி என்று சொல்லுகிற அந்த இடத்திலே சனியும் செவ்வாயும் இணைந்திருக்கின்றார்கள். சிம்ம ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வந்திருக்கின்றார்கள். அதை காட்டிலும் தனுசு ராசிக்கு விரயஸ்தானத்திலே இரண்டும் கூடுகின்றார்கள். இப்படியெல்லாம் கூடுகின்ற பொழுது அந்தந்த ராசிக்காரர்கள் எல்லாம் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும், பொறுமையை கடைபிடிக்க வேண்டும், விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். ஆனந்த வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொடுப்பது விட்டுக் கொடுத்து செல்வதுதான். விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை, கெட்டுப்போவர்கள் விட்டுக் கொடுப்பதில்லை என்ற பழமொழியை நீங்கள் மனதிலே பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வைர வரிகளை வாழ்க்கையில் கடைபிடித்து இன்றிலிருந்து 10/9/2016 வரை கூடுதல் விழிப்புணர்ச்சியோடு செயல்பட்டு நன்மைகளை வரவழைத்துக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய நாள். எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. ஆதாயத்தை காட்டிலும் விரயங்கள் அதிகரிக்கும். அடுத்தவன் நலன்கிறது எடுத்த முயற்சிகளில் கூட பிரச்சனைகள் உருவாகலாம். குருவின் பார்வை இருப்பதால் கடைசி நேரத்தில் குழப்பங்கள் விலகும். எனவே குருவையும் நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். இன்றைக்கு கிழமையின் அடிப்படையில் சனியையும் வழிபாடு செய்து சந்தோஷத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். ரிஷபராசி நேயர்களே, நட்பு வட்டம் விரியும் நாள். நல்லது நடக்கும் என்றாலும் கூட ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கலாம். குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் செய்ய முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். அந்நிய தேசத்திற்கு வரும் அழைப்புகள் கூட கைமாறி செல்லலாம். எண்ணிய காரியம் எளிதில் முடிய வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கும். மிதுனராசி நேயர்களே, வருமான பற்றாக்குறை அகலும் நாள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்த்தபடியே நடக்கும். 6க்கு அதிபதி 6ல், 8க்கு அதிபதி இணைந்திருக்கிறார். விபரீத ராஜயோகம் செயல்படப் போகிறது. எனவே திட்டமிடாமல் செய்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். வருமானம் இருமடங்காக உயரும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கடகராசி நேயர்களே, மக்கள் செல்வங்களின் மனவாழ்வு பற்றி சிந்திக்க வேண்டிய நாள். குழந்தைகளின் கல்யாண வாய்ப்புகளை நீங்கள் சிந்தியுங்கள். அது மட்டுமல்ல, பூர்வீக சொத்து தகராறுகளுக்கான முடிவு எடுத்தால் இன்றைக்கு அந்த முடிவு நல்ல முடிவாக இருக்கும். செவ்வாய் சனி சேர்க்கை இருப்பதால் சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். பாதியில் இந்த பணி மீதியும் தொடரும். அது மட்டுமல்ல, அரசியல்வாதிகளாக இருந்தால் ஆதாயம் உண்டு. சிம்மராசி நேயர்களே, பூமி விற்பனையால் பொருளாதார நிலை உயரும் நாள். பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். புதிய நண்பர்கள் உங்களுக்கு வந்து கை கொடுப்பார்கள். என்ன இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி, அர்த்தாஷ்டம செவ்வாய் இரண்டும் இணைவதால் எச்சரிக்கையோடு செயல்படுவதுதான் நல்லது. குடும்பத்தில் சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேர கூட்டு பிரார்த்தனைகளை மேற்கொள்ளுங்கள். தனி முயற்சிகளிலும் நீங்கள் ஈடுபடுகின்ற பொழுது முன் எச்சரிக்கையோடு செயல்பட்டால் முன்னேற்றத்தை வரவழைத்துக் கொள்ள இயலும். கன்னிராசி நேயர்களே, நாடி வந்தவர்களுக்கு உதவி நலம் காணும் நாள். தேடிச் சென்ற உறவினர்கள் வீடு வந்து சேரப்போகின்றார்கள். நாட்டுப்பற்று மிக்கவர்களால் உங்களுக்கு நல் ஆதரவு கிடைக்கும்.
இன்றைக்கு இனிய நாள். வரவு திருப்திகரமாக இருக்கிறது. விரயங்கள் குறையும். விழிப்புணர்ச்சியோடு நீங்கள் செயல்பட்டாலும் கூட உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை இன்று சந்திக்க நேரும். விரயஸ்தானத்திலே குரு வக்ர இயக்கத்தில் இருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான். பயணத்தால் பலன் கிடைக்கும். அந்நிய தேச யோகம் கூட ஒரு சிலருக்கு வந்து சேரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்தபடியே மாற்றம் வரும் இனிய நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, குறுக்கீடு சக்திகள் அதிகரிக்கும் நாள். இன்றைக்கு குறைபாடுகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். குடியிருக்கும் வீட்டாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். கொள்கை பிடிப்பை கொஞ்சம் தளர்த்திக் கொள்ளுங்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. உடன்பிறப்புகளாலும் தொல்லை உண்டு. உடன் இருப்பவர்களாலும் தொல்லை உண்டு. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். விரயங்கள் கூடுகிற நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, பாசம் மிக்கவர்கள் பக்கபலமாக இருக்கும் நாள். நேசக்கரம் நீட்ட முன் வருவார்கள். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். என்ன இருந்தாலும் ஆரோக்கிய தொல்லை ஓரளவு உண்டு. வருமுன் காப்போம் என்பது போல ஏதேனும் சிறு தொல்லைகள் இருந்தால் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. இடமாற்றம், வீடு மாற்றங்கள் இயற்கையிலேயே உருவாவதற்கான வாய்ப்புகள் இன்று உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகாரிகளை அனுசரித்துக் கொண்டால் ஆதாயம் கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, விழிப்புணர்ச்சி அதிகம் தேவைப்படும் நாள். வரம்பு மீறி பேசுவதால் வாய்ப்புகள் கை நழுவி செல்லும். வாரிசுகளுக்காக ஒரு தொகையை செலவிடப் போகின்றீர்கள். சொத்துக்கள் வாங்கினோமே என்று நீங்கள் திருப்தியாக இருக்க முடியாது. வாங்கிய சொத்துக்களை விற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகப் போகிறது. கடன் சுமையின் காரணமாக கூட ஒரு சிலர் விற்கலாம். எனவே இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள அனுமன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, சோகத்தை மாற்ற சுற்றத்தார் உதவிக்கரம் நீட்டும் நாள். இன்றைக்கு சுற்றத்தாரின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். எதிர்பாராத விதத்தில் குழந்தைகளாலும் உங்களுக்கு உதிரி வருமானங்கள் கிடைக்கலாம். பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. கும்பராசி நேயர்களே, எல்லை மீறி பழகியவர்களால் தொல்லை ஏற்படும் நாள். இன்றைக்கு நீங்கள் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்கள். புத ஆதித்ய யோகம் இருந்தாலும் கூட தொழிலில் சில ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். தொழில் ஸ்தானத்தில் பகை கிரகத்தின் சேர்க்கை இருக்கிறது. யாரிடமாவது ஒரு பொறுப்பை ஒப்படைத்தால் அவர்கள் செய்யாமல் மீண்டும் உங்களிடமே திரும்பி வந்துவிடும். எனவே கூடுதல் விழிப்புணர்ச்சியோடு இருந்தால்தான் லாபத்தை கைப்பற்றிக் கொள்ள இயலும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்யுங்கள். பிறரை விமர்சிப்பதன் மூலம் பிரச்சனைகள் ஏற்படலாம். பேச்சிலே நிதானம் தேவை. அடுத்த வீட்டாரை பற்றியோ மற்றவர்களை பற்றியோ நீங்கள் விமர்சனம் செய்தால் அதனால் அல்லல்கள் ஏற்படும். ஆறில் குரு ஊரில் பகை என்பதற்கு ஏற்ப உறவினர் பகை அதிகரிக்கும் என்று அமைதியை கடைபிடியுங்கள். பொறுமையை கடைபிடியுங்கள். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். சனிக்கிழமை என்பதால் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றினால் நல்லது நடக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.